ரட்சித்த அன்பு தெய்வமே உமக்கே ஆராதனை 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 கோதுமை மணியைப் போல என்னை மாற்றிடும் கோதுமை மணியைப் போல என்னை மாற்றிடும் ஊழியம் செய்ய அபிஷேகியோ உமக்காக உயிர் வாழ்கிறேன் டாடி அல்லேலூயா ஊழியம் செய்ய அபிஷேகியோ உமக்காக உயிர் வாழ்கிறேன் என்னை தேடி வந்த அன்பு தெய்வமே உமக்கே ஆராதனை என்னை ரட்சித்த அன்பு தெய்வமே உமக்கே ஆராதனை 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 நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா உயிரின் ஊற்றே நீயாவாய் உண்மையின் வழியே நீயாவாய் உயிரின் ஊற்றே நீயாவாய் உண்மையின் வழியே நீயாவாய் உறவின் பிறப்பே நீயாவாய் உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய் உறவின் பிறப்பே நீயாவாய் உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய் நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே அந்த எனக்கெல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே அந்த நீவே பிரபு యేసు రాజు నాకు అంతా నీవే ప్రభు యేసు రాజు
எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Our dear loving heavenly Father, we thank you, Jesus. இந்த நாளில் உமக்கு நன்றி சொல்லி பாட வந்திருக்கிறோம் ராஜா. Lord, today we have come to thank you, Lord, and sing for you. உம்முடைய நாமத்தை இந்த சாயந்திர வேளையிலே மகிமைப்படுத்த நாங்கள் வந்திருக்கிறோம். Lord, we have come today in this evening time to glorify your name, கூட Lord சேர்ந்து உம்மை Jesus. ஆராதிக்கிற உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளிலே தரிசியும். God, I pray for us and for each and every one who are joining us to worship you, Lord. இந்த ஆராதனை ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தருவீராக. God, I pray that you will bless everything that is going to happen right now. எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே தகப்பனே நாங்கள் அகற்றி ஆண்டவரே தடை இல்லாமல் ஆண்டவரே இந்த ஆராதனை நடைபெற கர்த்தர் கிருபை தருவீராக. God, I pray that you take away all the hindrances and you will be with us throughout the worship. உம்முடைய வல்லமையான பிரசன்னம் இந்த இடத்திலே உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே இறங்கி வருவதாக. May your presence come down and fill this place, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name, O God. Amen. Amen. நன்றி சொல்லி பாட வந்தோம். Lord, we have come to say thanks and sing for you. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்றி. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, என்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. Amen. Hallelujah. Let's clap hands and worship our God. Hallelujah. Amen. கல்வரி ரத்தமோ Yes. The சுத்தனி சேஸ் விஷயம். Hallelujah. The blood of ரத்தம் சுத்தப்படுத்தும் ரத்தம். The blood at the Calvary, the blood that was given by Jesus for us will purify us and sanctify us of our sins. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய பாவங்களையும் கழுவுகிற வல்லமையுள்ள ரத்தம் இயேசுவினுடைய ரத்தம். The powerful blood that can wash away all the sins of this world. பரிசுத்த ஆவியினாலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது அவரை நிரப்புவாராம். அப்படி நிரப்பும் பொழுது இந்த உலகத்துல எதற்குமே நம்ம பயப்பட மாட்டோங்க. Hallelujah. When we accept Jesus Christ as our Savior, God will fill us with His Holy Spirit, and when we are filled, we need not be afraid of anything of this world. ஆண்டவர் தன் ஆவியாலே மனுஷனை நிரப்பும் பொழுது எல்லாவற்றையும் அவன் தாண்டி வந்துடுவான். When God fills His children with His Holy Spirit, He can overcome anything in this world. Amen. Amen.
மெஸ்ஸையா ஏசையா ஏசையா நீவேனையா నా மெஸ்ஸையா ఆత్మతో నింపెను అభిషేకించెను వరములనిచ్చెను నా జీవితం మార్చెను ఆత్మతో నింపెను అభిషేకించెను వరములనిచ్చెను నా జీవితం మార్చెను యేసయ్యా నా యేసయ్యా నీవేనయ్యా నా యేసయ్యా యేసయ్యా నా యేసయ్యా నా యేసయ్యా నీవేనయ్యా నీవేనయ్యా నా యేసయ్యా 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 నా యేసయ్యా నీవేనయ్యా నా మెస్సయ్యా అందరూ కలిసి యేసయ్యా 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 నా యేసయ్యా నా యేసయ్యా నీవేనయ్యా నీవేనయ్యా నా యేసయ్యా కలువరి రక్తము శుద్ధిని చేసెను పాపము కడిగెను బిడ్డగా మార్చెను హల్లెలూయా ఓ హల్లెలూయా హల్లెలూయా நீ சொன்னால் போதும் ஸ்தோத்திரம் Lord, if you just say one word, it's enough, oh Lord. ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே நீ சொன்னால் போதும் செய்வேன் நீ காட்டும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே நீ சொன்னால் போதும் செய்வேன் நீர் காட்டும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கில்ல கவலை காற்றையும் கடலையும் அகற்றிய உம் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதா எனக்கு எது கவலை கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கில்ல கவலை காற்றையும் கடலையும் அகற்றிய உம் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதா எனக்கு ஏது கவலை ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை
आराधना यीशु तुझे, आराधना यीशु तुझे, आराधना यीशु तुझे, आराधना यीशु तुझे। तू जो कह दे करूँगा तेरे मन पे, चलूंगा तेरे चरणों में ही रहूंगा मेरे प्यारे यीशुए। तू जो कह दे मैं करूंगा, तेरी राहों पर मैं चलूंगा, तेरे चरणों में ही रहूंगा मेरे प्यारे यीशुए। आराधना यीशु तुझे, आराधना, आराधना यीशु तुझे, आराधना यीशु तुझे, आराधना यीशु तुझे। अद्भुत तेरे पैर जो लहरों पर चले, आगे चलते हैं मेरे, मुझे चिंता नहीं है। जानता अंधियों को जिन वचनों से प्रभु, साथी मेरे हैं वही, मुझे चिंता नहीं है। अद्भुत तेरे पैर जो लहरों पर चले, आगे चलते हैं मेरे, मुझे चिंता नहीं है। जानता अंधियों को जिन वचनों से प्रभु, साथी मेरे हैं वही, मुझे चिंता नहीं है। आराधना यीशु तुझे, आराधना, आराधना यीशु तुझे, आराधना यीशु तुझे, आराधना यीशु तुझे, आराधना यीशु मुखे, आराधना, आराधना यीशु मुखे, आराधना यीशु मुखे, मुखे या, आराधना यीशु मुखे। Praise the Lord. Hallelujah. இந்த நாள் வரையிலும் கர்த்தர் அற்புதமாய் நம்மை காத்து நடத்தினார். God has taken care of us until நன்றியோடு today. இருக்கணும் நாம. We need to be grateful. Hallelujah. Hallelujah. கிடைக்காததே சொல்லி சொல்லி ஐயோ கிடைக்கலையே தரலையேன்னு சொல்லக்கூடாது. We should not always be talking and நன்றி thinking. இல்லாத இதயம் அது. We should not always be telling about the things that we have not received. That is an ungrateful heart. ஆமென். கொடுத்தது முதல்ல நன்றி சொல்லணும். எல்லாம் வாங்கி வாங்கி உள்ள வச்சிட்டு எது கிடைக்கலையோ அதை பத்தி பேசக்கூடாது. We need to first thank God for what we have got. We should not receive everything and keep it inside. But we முதல்ல should, வீடு பொட்டியெல்லாம் திறந்து பாருங்க என்ன இருக்குதுன்னு உள்ள ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்காரு. அதுக்கு அப்புறமா தான் நீங்க வந்து நன்றி சொல்லணும் முதல்ல. but we should thank God for that. First open the doors of your almara and check what all is there inside. Hallelujah. And praise God for that. And then talk about the things that you have not received. அப்போ நீங்க பாடுவீங்க அப்பா நான் நினைச்சு கூட பார்க்க முடியாதபடி ஆசீர்வதிச்சிருக்கிறாரேன்னு சொல்லி. As soon as you see the blessings in your life, you will definitely thank God and tell him, oh, he has blessed me so much more than I have imagined. Amen. Hallelujah. அவ்வளவு திருப்தி கொடுத்திருக்கிறார். அவ்வளவு திருப்தி ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையில தந்திருக்கிறார். He has given us satisfaction and fulfillment. நன்றி சொல்ற இதயம் இருக்கணும். We need to have that grateful heart. நன்றி கெட்டவர்களா இருக்க கூடாது. should not be ungrateful. Hallelujah. Hallelujah. Amen. Na yesaya, neeku na vandanam. నా
నాతో కలిసి అందరం కూడా నాతో ఇప్పుడు పాడండి. హల్లెలూయా. ఊహించలేని అద్భుతమైన కార్యములు మా జీవితంలో చేసిన దేవా. Let us all sing together. Lord, you have done unimaginable things in my life, oh Lord. ஏற்றதும் கேட்காதெல்லாம் கொடுத்தீங்களா ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை தட்டி கண்களை மூடி நாம் பாடுவோம். Let us worship him by closing our eyes and telling him, God, thank you for giving me the things that even I have not asked for. ఊహించలేని మేలులతో నింపిన నా యేసయ్యా నీకు నా వందనం. ఊహించలేని మేలులతో నింపిన నా యేసయ్యా నీకు నా వందనం. వర్ణించగలనా నీ కార్యములు, వివరించగలనా నీ మేలులను, వర్ణించగలనా నీ కార్యములు, వివరించగలనా నీ మేలులను. ఊహించలేని మేలులతో నింపిన నా యేసయ్యా నీకు నా వందనం. మేలులతో నా హృదయం తృప్తిపరచినావు. రక్షణ పాత్రబూచి నిన్ను స్తుతింతును. మేలులతో నా హృదయం తృప్తిపరచినావు. రక్షణ పాత్రబూచి నిన్ను స్తుతింతును. ఇశ్రాయేలు దేవుడా నా రక్షగా స్తుతింతును నీ నామమును. ఇశ్రాయేలు దేవుడా నా రక్షగా స్తుతింతును నీ నామమును. ఊహించలేని మేలులతో నింపిన నా యేసయ్యా నీకు నా వందనం. నా దీన స్థితి నీవు మార్చినావు. నా జీవితానికి విలువనిచ్చినావు. నా దీన స్థితిని నీవు మార్చినావు. నా జీవితానికి విలువనిచ్చినావు. నీ కృపతో నన్ను ఆవరించినావు. నీ సన్నిధి నాకు తోడునిచ్చినావు. నీ కృపతో నన్ను ఆవరించినావు. నీ సన్నిధి నాకు తోడునిచ్చినావు. ఊహించలేని మేలులతో నింపిన నా యేసయ్యా నీకు నా వందనం. ఊహించలేని பார்க்க முடியாத காரியங்கள், யாராய்த்து பார்க்க முடியாத காரியங்களை இதுவரை செய்திருக்கிறார். నీకు నా వందనం. వర్ణించగలనా சொல்ல முடியாத ஆண்டவரே. వర్ణించగలనా కాసిపడదా నీ కార్యములు, వివరించగలనా వివరించ முடியாத ஆண்டவரே நீ செய்த నీ நன்மைகளை. మేలులను, వర్ణించగలనా நீ செய்த நன்மைகளை வர்ணித்து சொல்ல முடியாது. నీ కార్యములు, ఆమేన్. వివరించగలనా నీ మేలులను, వర్ణించగలనా వర్ణించగలనా నీ కార్యములు, వివరించగలనా నీ మేలులను. எல்லாரும் கண்களை மூடுவோம். இருந்த இடத்துல இருந்து நீங்க கண்களை மூடுங்க. Let us all close our eyes wherever we are. அந்த நேரத்துல எல்லாரும் நன்றி செலுத்தும். வாயில திறந்து Let us all open our mouths and let us thank the Lord. இந்த பாட்டு பாடும்போது தான் எனக்கு தெரிஞ்சது ஆண்டவர் நீ செய்த நன்மைகள் ஆண்டவரே
Lord, as I sing this song, I can remember every goodness that you have Hallelujah. done in my ஆண்டவரே life. வயிற்று வலியை கொடுத்துட்டு சுகமாக்கணுமா? இல்ல, வயிற்று வலி இல்லாம இருந்தாலே ஆண்டவர் சுகம் செய்யும். நன்றி செலுத்தணும். Not only when we are healed from a stomach pain that we should praise God, but we should praise God when we didn't even get that pain. Hallelujah. தலைவலி வரல, வயிற்று வலி வரல இல்லீங்களா? அதுக்கு நன்றி சொல்லுங்க. Thank God that you did not get any pain in your body. இந்த நேரம் நன்றி செலுத்துகிறேன். Let's praise and thank the Lord right now. கண்களை மூடி. Let's close our eyes. கரங்களை கோர்த்து எல்லாரும் இருந்த இடத்துல இருந்து நன்றி செலுத்துவோம். Let's join our hands and thank the Lord. This is a time to thank the Lord. நன்றி ராஜா, நன்றி ராஜா. Thank you Jesus. நான் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை நீ செய்திருக்கிறீர் ஐயா. You have done unimaginable things, unfathomable things in my life. நான் கேட்காததெல்லாம் நீங்க கொடுத்திருக்கிறீங்க ராஜா. You have given me everything that I haven't even asked for, oh God. ஆண்டவரே, இதுவரைக்கும் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்தீங்க அப்பா. Lord, you have given me good health until now, oh Lord. 7 மாசங்கள் எங்களை அற்புதமாய் நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you that you have led us all these 7 months, oh Lord. எல்லா ஆண்டவரே அழிவுல இருந்து நாங்க நிர்மூலமாகாதபடி எங்களை காத்தீங்க ராஜா. Lord, you have protected us from every calamity and every destruction, oh God. நாங்க அழுத போதெல்லாம் எங்க பக்கத்துல வந்தீங்க. God, whenever we cried, you came beside us. ஆண்டவர் தனிமையா இருந்த போதெல்லாம் எங்களுக்கு துணையா இருந்தீங்க. Whenever we were alone, Lord, you came and you sat with us. எங்களை விட்டு நீர் விலகவும் இல்லை. எங்களை தூங்க வைத்து விட்டு நீரோ ஆண்டவரே தூங்காம இருந்தீங்க ராஜா. You never forsook us. You never, Lord, left us, Lord. When we were sleeping also, you were right beside us and taking care of us. ஆண்டவரே, இந்த நாளை கூட எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற உமக்கு நன்றி சொல்லுகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. God, I pray that you will bless the service now and you bless each and everyone who's thanking you right now. உம்முடைய வார்த்தைகளை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Please bless your word, oh God. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus name, oh Lord. Amen. Amen. உட்கார்ந்த இடத்திலிருந்து நாம் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். Let us take our Bibles. பேலன்ஸ் பண்ணுங்க. நன்றி ராஜா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களை நாங்கள் சந்திப்பதிலே இன்னொரு முறை நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். We are very happy to meet you once again. ஆமென். ஹல்லேலூயா. அந்த நாளில் கூட ஆண்டவர் வார்த்தையை நாம் தியானிப்போம். Let us meditate on the word of God today. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். Let us turn our Bibles. ரெண்டு ராஜாக்கள். Let us turn our Bibles to 2 Kings. 5ஆம் அதிகாரம். Chapter 5. போன்ற ஞாயிற்றுக்கிழமை நான் கொடுத்த செய்தியின் 2ஆம் பாகம் இது. This is the second part of the message that I gave last Sunday. 2வது ராஜாக்கள் 2 Kings chapter 5. 5ஆம் அதிகாரம். அதுல பாருங்க, ரெண்டாவது 3வது வசனங்களை மீண்டும் நாம் பார்ப்போம். இரண்டாவது பகுதிக்கு நாங்கள் கடந்து போவோம். Let's go to the second part of that message and verses 2 and 3 will be read. ஆமென். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு படிமடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவர் சமாரியில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். Bands of Syrians have invaded the land of Israel, and among their captives was a little girl who had been given to Naaman's wife as a maid. One day the little girl said to her mistress, I wish my master would go to see the prophet in Samaria. He would heal him of his leprosy. Hallelujah. இப்பொழுது அடுத்த நம்ம ஏசாயா 61ஆம் அதிகாரத்துக்கு போவோம். Let us now turn the Bibles to Isaiah. ஏசாயா 61ஆம் அதிகாரம். Chapter 61. இது அப்படியே 2 ராஜாக்கள் வைத்துக் கொள்ளுங்கள். 61ஆம் அதிகாரத்தில். Let us hold on to the 2 Kings. 1ஆம் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். 1, 2, 3. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவளுக்கு நல்லா கவனிங்க, இதுதான் முக்கியமான வசனம், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கும் அவர் என்னை அனுப்பினார். அல்லேலூயா.
So we are going to read the first, second and third verses. The Spirit of the Lord God is upon me, because the Lord has anointed me to bring good news to the suffering and afflicted. He has sent me to comfort the brokenhearted, to announce liberty to captives, and to open the eyes of the blind. He has sent me to tell those who mourn that the time of God's favor to them has come, and the day of his wrath to their enemies. To all who mourn in Israel he will give beauty for ashes, joy instead of mourning, praise instead of heaviness. For God has planted them like strong and graceful oaks for his own glory. ஹல்லேலூயா. Hallelujah. இதுதான் இயேசுநாதர் லூக்கா 4:18 சொல்றாரு. இதே தான் சொல்றாரு 4:18. எதுல சொல்றாரு? Chapter 4:18 வேர்ட்ஸ்ல இதே தான் இயேசுநாதர் சொல்லுகிறார். This is what even Jesus says in Luke chapter 4 verse 18. என்னை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார், தேவன் அபிஷேகம் பண்ணினார், என்னை அனுப்பினார், நொறுங்குண்டவர்களை காயங்கட்டும், சிறைப்பட்டு விடுதலையாகவும், துயரத்தில் இருக்கிறவர்களை விடுதலை செய்யவும், சாம்பலில் இருக்கிறவர் பதிலாக சிங்காரத்தையும் கொடுக்கவும் என்னை அபிஷேகம் பண்ணினார், என்னை அனுப்பினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். So we see in Luke, Jesus says, the Lord has anointed me to bring good news to the suffering and afflicted. He has sent me to comfort the brokenhearted, to announce liberty to the captives, and to open the eyes of the blind. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளோடு நான் கேட்கிறேன், எதற்காக ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணினாரு? I want to ask the children of God, why has the Lord anointed us? எதற்கு பண்ணினாரு? அந்நிய பாஷை பேசுவதற்கா? Why did the Lord anoint us to speak in tongues? அபிஷேகத்தில் நிரம்பி நாம வழிவதற்கா? To get filled with the Spirit of God. சர்ச்சுக்கு போய் அபிஷேகத்தில் நிரம்பி, சர்ச்சுக்கு போய் அபிஷேகம் நிரம்பி, சர்ச்சுக்கு போய் அந்நிய பாஷை பேச்சு, இப்படியே நாம் வாழ்வதற்காக ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணினார். Did God anoint us to go to church, get filled, come back, go to church, get filled and come back? ஹல்லேலூயா. இருதயம் நொறுங்குண்டவருக்கு காயங்கட்டதான் உங்களை அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. He has anointed you so that you will comfort the broken hearted. இந்த கட்டப்பட்டிருக்காங்க பாருங்க சிறையில, அவங்களை விடுதலையாக்க தான் ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணினார். God has anointed you to announce liberty to the captives. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக நதியினுடைய துதியினுடைய குடைக்கவும் அவரை அனுப்பினாரு. உன்னை என்னை ஆண்டவர் எதற்கு அபிஷேகம் பண்ணாரு? ஆண்டவர் ஆமென். சாம்பல்ல இருக்கிறான் தெரியுங்களா, குடிச்சின்னு இருக்கிறான் தெரியுங்களா, அவன் என்ன இருக்கிறான்? சாம்பல்ல. இன்னைக்கு ஒரு நாளுக்கு குடிச்சான்னா கொஞ்சம் உயிர் போயிடுச்சு, நாளைக்கு கொஞ்சம் உயிர் போயிடுச்சு, அத்தனை நாள் கொஞ்சம் உயிர் போயிடுச்சு. அப்போ எங்கே போகிறான் அவன்? சாம்பலாய் கொண்டிருக்கிறது அவன் உடல். சாம்பலாய் கொண்டிருக்கிறவனை அவன் துதி சிங்கார உடை போட்டு அவனை மாற்றதான் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணினார். God has anointed us to give beauty for ashes, joy instead of mourning, and praise instead of heaviness. People who are in ashes, the one who is drinking, he is going to drink and finally go to the ashes. So it's for these kind of people, to turn these kind of people to into beauty. A beautiful product is what the reason why God has anointed us. எல்லா கருணையா ஹல்லேலூயா சொல்லுவோம் எல்லாரும். Is this not true? Let's say hallelujah. உங்களே எங்களையும் ஆண்டவர் பிள்ளையாக்கி அபிஷேகம் பண்ணாரு, நேரா பரலோகம் போறோம். அபிஷேகம் பண்ணாதவங்க எங்க போறாங்க? சாம்பலாக போறாங்க. ஹல்லேலூயா. அவங்களை சிங்காரமா உட்கார வைக்கிறதுக்கு தான் உனக்கு எனக்கும் ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்தாரு. அந்நிய பாஷை பேசிக்கொண்டு உட்கார அல்ல. God has anointed you and me, we'll go to heaven. But God has not anointed them, so they go to the ashes. So we are anointed so that we will turn those ashes into a beauty. And that is the reason God has anointed us. பாருங்க, இஸ்ரவேல்ல இருந்து நிறைய பேர் சிறைப்படுத்தி கொண்டு வருகிறான் நாகமான் என்ற படைத்தலைவன். எல்லாரும் உட்காந்து வடை சுட்டு சாப்பிட்டு இருக்கிறாங்க வீட்டில் அவன். ஆனால் ஒரு குழந்தை மாத்திரம் சும்மா இல்லை. என் ஜஜமானனுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி துடிக்குது அது உள்ளம். ஏன்னா ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டாரு, ஆண்டோடைய பிள்ளையாயிடுச்சு. ஆண்டோடைய பிள்ளையானா சும்மா இருக்காது, ஆண்டோடைய பிள்ளையானா ஊமையா இருக்காது, ஆண்டோடைய பிள்ளைன்னா அது உயிர் இருக்கும், பேசும். See, Naaman got many people from the Israelites as captives, and many people were sitting and eating, but there was this one girl who couldn't keep quiet. This little girl, when we are anointed, when God has anointed us, we cannot keep quiet. ஹல்லேலூயா. 5ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் அழகா பேரை எழுதி வச்சிருக்கிறார். சிறு பெண்ணு என் குழந்தாவன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவ்வளோ பேர் வந்தாங்க, அவ்வளோ பேரும் அடிமையாக மாறினாங்க, அவ்வளோ பேரும் அப்பா அம்மா விட்டுட்டு வந்தாங்க. வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தால் கூட அந்த குழந்தை என்ன பண்ணுச்சான்? நாகமான் வீட்டில் உட்காந்து பாத்திரத்தை தேய்ச்சிக்கின்னு என்ன செய்துதான், ஐயோ என் எஜமானனுக்கு ரட்சிப்பு இல்லையே, என் எஜமானுக்கு விடுதலை இல்லையே, ஆமென், அழுகிறாரே என் எஜமானன். வெளியே பார்த்தா பெரிய மனுஷன், வீட்டுக்குள்ளே வந்தா அவர் அழுகையா இருக்கிறாரு, ட்ரெஸ்ஸை கலட்டுனா ஒரே குஷ்டம், அழுகிறாரு, இவருக்கு சிங்கார உடை நான் போடணுமே என்று அது உள்ளம் துடிக்குது. அந்த ஆண்டோடைய குழந்தை உள்ளம்.
See, so many people were there, but this little girl was sitting there and looking at her master and wondering, oh my God, my master is suffering. You know, God has written her name in 2 Kings chapter 15, saying little girl, because she was special, because she was thinking, oh my God, my master is not saved, he's suffering, he's in pain. That is the reason she wanted to change those ashes into a beauty. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய குழந்தை. ஆண்டவர் ஒரு முறை அபிஷேகம் பண்ணிட்டாருங்கன்னா அப்படியே சும்மா வீட்டில் உட்காந்துட்டு அப்படியே சும்மா கோயிலுக்கு போயிட்டு வராது அந்த மகன் கோயிலுக்கு போயிட்டு வர மாட்டான். ஹல்லேலூயா. அந்த மகன் சும்மா பாட்டு மாத்திரம் பாட மாட்டான். ஆமென். கஷ்டப்படுறவங்களை பார்த்தா, இருளில் இருக்கிறவங்கள பார்த்தா, சாம்பலில் போகிறவங்களை பார்த்தா என்ன பண்ணுவான்னா, ஆண்டவர் தெரியாதவங்கலாம் சாம்பலில் போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தை வாயை மூடிக்கொண்டு இருக்காதுங்க. அந்த குழந்தை கண்டிப்பாக பேசும், பயப்படாது. Amen. So when God anoints someone, when God anoints a little girl, she will not keep quiet. She will go and she will comfort the broken-hearted. She will announce liberty to the captives. She will not just sing songs, go to church and come back. But when she is anointed, she will turn the ashes to beauty. Hallelujah. நல்ல ஆண்டவர் பாட கிருபை கொடுத்திருக்கிறாரு, நல்ல அனாயிட்டிங் கொடுத்திருக்கிறாரு, நல்ல குரலை கொடுத்திருக்கிறாரு. குரல் இல்லாதவங்கலாம் வந்து முன்னாடி வந்து பாடுறாங்க. ஏன்னா ஆண்டவர் மேல அன்பு. ஒரு வாட்டி அபிஷேகம் ஆண்டவர் பண்ணிட்டாருன்னா அவ்வளவுதான். கர்த்தருக்காக எதையாவது செய்வாங்க. குரல் நல்லா இல்லையோ பயம் இருக்குது. என் மகள் கூட பயந்து நின்றா பேசுறதுக்கு. இப்போ பாருங்க எப்படி வந்து தைரியமா நின்று பேசுறா. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை அனுப்பினாரு, கர்த்தர் உங்களை அனுப்பி இருக்கிறாரு. அபிஷேகம் உங்க மேல வைத்தாருன்னா உள்ள இருக்காது. ஒரு மோட்டர் வண்டிக்குள்ள மோட்டர் வச்சுட்டா என்ன ஆகும்? அது ஓடிக்கினே இருக்கும். அதே மாதிரிதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றா சும்மா இருக்காது, அந்த இதயம் துடிக்கும். When God anoints us, you know, everything, when you have a good voice, when you're gifted with a good singing skills, you know, and people are standing here who are not able to sing, they are coming here and singing. But people who are able to sing are not singing. But when you have a motor inside, when you have the Holy Spirit inside you, when you are anointed, you cannot keep quiet. The motor needs to keep running. அதில் இந்த வேலைக்கார பண்ணு சின்ன பண்ணு சொல்லு பாடுறா, என் படைத்தலைவர்னு பார்த்து சொல்லுகிறார். ஆலையில் இவர் போவாரானால் நலமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போயிட்டா போதும், அவர் நல்லவரா மாறிடுவார். இயேசு கிட்ட வந்துட்டா போதும், நல்லவரா மாறிடுவார். அப்படி இருக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய உள்ளம், அப்படி இருக்குங்க. So this little girl is looking at Naaman and saying, oh, if only my master could go and get healed, if he goes, he would definitely get healed. That would be the heart of a child of God. ஹல்லேலூயா. நண்பர்கிட்ட சொல்றதுக்கு பயப்படுறீங்க, உங்ககிட்ட வேலை செய்யறவங்கிட்ட சொல்றதுக்கு பயப்படுறீங்க. ஆண்டவரோட ஒரு குழந்தை வீட்டுக்கு வேலை செய்யற குழந்தை படைத்தாளங்கிட்ட போய் சொல்ல தைரியமா சொல்லுது, சேலஞ்ச் பண்ணுது, போய் பாருங்கன்னு சொல்லி. அவன் போய் சுகமாகலன்னு வச்சுங்க, ஒரே அடி அடிப்பான் வந்து, தெரியுங்களா இல்லைங்களா? ஆமென். ஹல்லேலூயா. அவன் சுகமாகலன்னு அவ்வளோ செலவு பண்ணி போய் என்ன ஆகுவான்? கோபப்படுவான். ஆனால் தைரியமா எங்க ஆண்டவர் சுகமாக்குவார், நீங்க போங்கன்னு சொல்லுகிறா. அப்படிப்பட்ட ஆண்டவருடைய அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தைரியம் இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு பாரம் இருக்கணும். This little girl is going and telling the commander of the army, Naaman itself, but we are unable to tell the people, our own friends, people who are working with us in the office. We are getting so afraid. We need to have the courage and the bravery that girl had to go and tell about God the way she. Hallelujah. Amen. எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, அவள் சின்ன குழந்தை, யாருமே இல்லை. ஆனாலும் அவள் என்ன பண்ணுகிறாள் என்றால், அவள் அப்பாவை குறித்து, அம்மாவை குறித்து, குடும்பத்தை குறித்து கவலைப்படலை. அவளுக்கு இருக்கிறதுலாம் ஒரே பாரம், இன்னொருத்தர் நல்லா ஆகணும், இன்னொருத்தர் என்ன சுகமாகணும். அவர் யாரோ அவர். ஆமென். அவர் பிடித்து கொண்டு அடிமையாக வந்து, ஆனாலும் அந்த இளையம் துடிக்குது. என்னன்னா ஆத்ம பாரம். இவர் நல்லா ஆகணும், மற்றவங்க நல்லா ஆகணும், அவங்க சுகம் அடையணும், அவங்க நல்லவர்களா மாறணும், அவங்க ஆண்டவரை அறிந்து கொள்ளணும், எங்க ஆண்டவர்கிட்ட அவங்க போகணும். அது ஆத்ம பாரம். அது she had the burden for souls. She wanted them to change. She wanted people all around to change, to come to God, and that is the kind of burden she had inside the heart. Her heart was beating with that burden for souls. Hallelujah. நம்ம பின்னாடி நடந்தது நம்ம பார்க்கிறோம். நாகமான் போய் 7 முறை அவர் என்ன பண்ணுகிறாராம்? அவர் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவர் மூழ்கி 7 முறை எழுந்த பொழுது அவர் அற்புதமான சுகத்தை அவர் பெற்றுவிட்டார். We see later the commander of the army, Naaman, goes and he dips himself inside the water 7 times, and when he comes out he is completely healed. Hallelujah. Amen. அப்படிதான் நம்ம யாரையாவது ஆண்டவர்கிட்ட வழி நடத்தினா அவங்க சொல்லணும், இந்த ஆண்டவரை போல வேற ஆண்டவர் இந்த உலகத்துல இல்லைங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி நம்ம வழி நடத்தணும். We need to we need to tell people that there is no other God like our God. When you believe in him, he will definitely heal you. அவங்க சொல்லணும், ஆமா உண்மையான கடவுள் தெரியாம இருந்தது. Yeah, they should tell that yes, your God is a real true God. I didn't even know about this God. Hallelujah. அதுதான் நான் சொல்றேன். 17வது வசனத்தை பாருங்க. 5 2 ராஜாக்கள் 5:17. Let us read chapter 5 verse 17. 2 Kings. அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதிமண் உம்முடைய அடியேன் கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இன்னைக்கு கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாந்தகனி பலியும் செலுத்துவதில்லை. ஹல்லேலூயா.
Verse 17. 17. Well, Naaman said, "All right, but please give me 2 mule loads of earth to take back with me from now on I will never again offer any burnt offerings or sacrifices to any other god except the Lord." 15வது வசனம் மத்தியிலிருந்து நான் படிக்கிறேன். இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவனே இல்லை என்பதை அறிந்திருக்கிறேன். இப்பொழுதும் காணிக்கையை வாங்கிக்கொள்ள வேற தேவர் இல்லை என்று அறிந்திருக்கிறேன். And Naaman said, "I know at last that there is no god in all the world except in Israel. யாருனால? Please accept my gifts." யாருனால? அந்த சிறு பெண்ணுனால. Why did this happen? How did he say this? It's because of the little girl. ஆமா, நான் எத்தனையோ தண்ணில முழுகி இருந்துச்சேன். I dipped myself in many other waters. எங்கேயோ போனேன், எத்தனையோ கோயிலுக்கு மேலலாம் ஏறி போயிட்டு வந்தேன். I have gone to many other temples. I have climbed many steps. ஆமென். கீழ விழுந்து விழுந்து பார்த்தேன். I tried falling down and seeing. என்ன அடிச்சு அடிச்சு பார்த்தேன். I tried meeting myself and என்னன்னவோ பண்ணி பார்த்தேன். I tried many different things. அந்த தேவனுக்கு உபவாசம் போட்டு பார்த்தேன். I fasted for many other gods. எத்தனை வாட்டி கும்பிட்டனோ அத்தனை குஷ்டம் அதிகமா தான் வந்தது. No matter how many ever times I prayed, my leprosy kept increasing. அதனால தான் ஆமென் அவங்க சொல்லணும் சாட்சி. ஆண்டவரை சந்தித்த புறஜாதி மக்கள் சொல்லணும், இந்த தேவர்களை தவிர வேற தேவர் இந்த உலகத்துல இல்லை. The people who have met the Lord, the Gentile crowd, need to say there is no other God like this Lord. அல்ல எப்படி அவங்க சொன்னாங்க? ஒரு படைத்தலைவன் எப்படி அந்த கடவரை அறிந்து கொண்டானுங்க? How did Naaman come to know the Lord? அல்லேலூயா. அந்த சிறு பெண்ணுக்கு இருந்த அந்த ஆத்தும பாரம், அந்த தைரியம், the bravery and the courage and the burden for the soul that the little girl had. கர்த்தருடைய பிள்ளை என்று சொன்னால் நீ சும்மா இருக்க மாட்டீங்க. When you call yourself a child of God, you will never keep quiet. கர்த்தருடைய பிள்ளை என்று சொன்னால் யாரையாவது நீங்க கர்த்தரிடத்துல வழி நடத்துவீங்க. If you call yourself as a child of God, you will definitely lead someone to him. எல்லாரும் சொல்றாங்க எனக்குள்ள கூட தான் அபிஷேகம் இருக்குது, நீங்க மட்டும் அபிஷேகத்தோட இருக்கிறீங்க, எனக்குள்ள தான் ஆவியானவர் இருக்கிறாரு, என்ன பிரயோஜனம்? எத்தனை பேர்கிட்ட சொல்லி இருக்கிறீங்க? Many people keep telling, I am also filled with the Holy Spirit, I am also anointed. How many people have you told that to? ஹalleluya. ஆண்டவரை பத்தி எத்தனை பேர்கிட்ட சொல்லி இருக்கீங்க? How many people did you tell the word of God? தைரியமா சொல்லி இருக்கீங்களா என் ஆண்டவர் சுகமாக்குவார் என்று சொல்லி? Did you tell about Jesus to anyone saying that he is the one true God, he will definitely heal you? ஆமென். ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னீங்களா? Or did you just say please try and see? ஆமென். தைரியமா சொன்ன அந்த பொண்ணு சொன்ன மாதிரி ஆண்டவர் சுகம் அளிப்பார், என் ஆண்டவர் ரட்சிப்பார் உன்னை சொல்லி உன் கடவரை மாற்றுவார், குடும்பத்தை மாற்றுவார். யார்கிட்ட சொல்லி இருக்கீங்களா தைரியமா? Did you go to someone and say confidently that my God will definitely heal you? ஆண்டவருடைய ஆவி உள்ள வந்தனா உள்ள இருந்ததுன்னா அவ்வளவுதான், எல்லாரையும் அடிச்சிடுவான் அவன். சிம்சோனை பாத்தீங்களா? எல்லாத்தையும் சிங்கங்க எல்லாத்தையும் தூக்கி போடுவான், பிசாசு எல்லாம் பறந்துரும். If the Holy Spirit is inside of us, the Spirit of God inside of us, everything will just fly off. Did you see Samson? Everything will just be thrown away. ஹalleluya. ஆவியானவர் போனவன ஒண்ணு இல்ல, மாவு தான் ஆட்டினான். When the Holy Spirit left him, he couldn't do anything. பரிசுத்த ஆவியானவர் வந்தா ஏதாவது செய்யணும், வீட்ல உட்கார்ந்து மாவு ஆட்ட கூடாது. When the Holy Spirit is within us, something needs to be done. நல்லா கேட்டுக்குங்க. ஹalleluya. அதுக்காக ஆவியானவர் அனுப்பல உங்களை. Holy Spirit did not send you for that. அதற்காக ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பல. God did not give you the Holy Spirit for that. சாம்பல்ல போய் கொண்டிருக்கிறவனுக்கு சிங்கார உடை கொடுக்க தான் ஆண்டவர் உங்களை அனுப்பினார். God has given you the Holy Spirit, has anointed you so that you will turn the ashes into beauty. ஹalleluya. ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவருடைய வாழ்க்கையில வந்தா சும்மா வர மாட்டார், எதையாவது செய்ய சொல்வார் உங்களை. When God comes into your life, he doesn't come just for no reason, he will make you to do something. ஹalleluya. இந்த யோவான் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Let us turn our Bibles to John. ஹalleluya. குறிப்பா இந்த பெண்களுக்கு ஆண்டவர் அற்புதமான என்ன ஒரு வரங்களை கொடுத்திருக்கிறார் தெரியுங்களா? தைரியத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியாது, பெண்கள் எல்லாம் பயப்படுறீங்க. நான் வேதத்தை பார்க்கும்போது பெண்களை குறித்தே வருது, பயங்கரமா வல்லமை எடுத்து பயன்படுத்துறாரு. You don't know, but God has given so much of courage and bravery to women. When I read the Bible, God is using women mightily. நான் கொஞ்ச நாளா பார்க்கும்போது பெண்களை எழுப்புறத நான் பார்க்கிறேன், பயங்கரமா எழுப்புறார் ஆண்டவர். For the past few days I am watching and God is using women mightily. ஆண்டவர் இயேசு நைஸா போய் என்ன பண்றாரு? கிணத்து பக்கம் அப்படியே உட்கார்றாரு. God is going slowly and sitting beside the well. எதுக்கு உட்கார்ந்தாரு? Where? பாவாங்க ஒரு பொண்ணு வர போறா அந்த இடத்துல. A woman is going to come there. ஸ்திரீ அந்த இடத்துல வர போறா. A woman is going to come there. பயங்கரமான ஒரு வாழ்க்கை அவளுடைய வாழ்க்கை. Her life is a very terrible life. ஹalleluya. ஆண்டவருக்கு இலகிய மனசு, எப்படியா அந்த பிள்ளை ரட்சிக்கப்படணும். God had a compassionate heart. He wanted her to be saved somehow. ஆண்டவர் ஒருடைய வாழ்க்கையில வந்தார்னு வெச்சீங்களே, ஆமென். அவள் எவ்வளோ தீர்மானம் பிளானோட அவர் வர்றாரு.
When God comes into someone's life, He comes with so much of plans. இன்னைக்கு நீங்க கூட ஆண்டவருடைய பிள்ளையா மாறினது அவர் செய்த கிருபை. நீங்க தேடி போகல, அவர் உங்களை தேடி வந்தாரு. Even if today, if you have accepted Jesus, it's because He found you and He came to you, not because you went to Him. Hallelujah. யோவான் 4:6 பாருங்க, இயேசு அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தாரா. John 4 verse 6 says, and அதே 6 யாக்கோபின் கிணறு இருந்தது 4:6. John chapter 4 verse 6 says, Jesus was tired from the long walk in the hot sun and sat wearily beside the well. Hallelujah. அங்க உட்கார்றாரு ஆண்டவர். God is sitting there. யாரையாவது தேடி வந்தாருன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா எதையாவது எதிர்பார்ப்பார் ஆண்டவர். When God is coming to someone, He will definitely expect something from them. அவங்க வாழ்க்கையை மாத்திரம் மாற்ற வர மாட்டாரு. ஆண்டவராக இயேசு வந்தாருன்னா அக்கினி கூடவே வரும். அவங்க மூலமா அநேக காரியங்களை ஆண்டவர் செய்வார். When Jesus comes into our lives, He will do many things through that person. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அங்க ஒரு ஸ்திரீ வந்தால் கிணறிலே நீர் எடுக்க வருகிறாள். ஆண்டவர் தண்ணீருக்கு எனக்கு தாகத்துக்கு தா என்று சொல்லுகிறார். So we know the story. God is coming and sitting there and He is saying that I am tired. A woman is coming, a Samaritan woman comes there and He asks for water. ஸோ அங்கே இருந்த கான்வர்சேஷனும் அவங்க பேசிக்கொண்டதெல்லாம் நீங்கள் அறிந்து நான் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரப்போகிறேன். அங்கே நடந்த கதை நான் சொல்ல போகிறதில்ல. கதை எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படியே கதை கேட்டு கதையாக போயிடுச்சு நம்முடைய பைபிள் வாழ்க்கை. அல்லையா, நிஜமாகலை. அதனால தான் நான் முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன். அப்படியே ஆகும்போது அப்போ அவர் சொல்கிறாரு, ஸோ போய் உன் கணவரை கொண்டு வா. So I'm not going to tell the story, as we all know. We are just going to go to the main theme of this message. So God is telling that Samaritan woman, go and bring your husband. Amen. இப்போதான் ஆண்டவர் வராரு அவருடைய வாழ்க்கையில். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை ஆண்டவர் பிடிக்கிறார். இப்போதான் Now only God is coming into her life and now He's catching hold of her, the problem of her life. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு கணவரே இல்லையே, புருஷனே இல்லையே. So she says, I have no husband. தெரியும், உனக்கு 5 பேர் இருந்தாங்க, 5ஆவது விட்டுட்டு இப்போ 6ஆவது கூட இருக்கிற, எல்லாம் தெரியும். அடுத்தது நீ என்ன பண்ண போற, அடுத்தது எங்கே போக போற, இனி எல்லாம் தெரியும். என்ன பண்ணுவேன்னு எனக்கு எல்லாம் தெரியும். கர்த்தர் எல்லாம் அறிந்தவர். ஹல்லேலூயா. தெரியும் எனக்கு. So God is telling, all too true. Yes, I know you had 5 husbands and then you're not even married and you're now living with someone and you don't have. அது கூட உன் புருஷன் இல்ல. And that is also not your husband. பக்கத்து வீட்டுக்கு தெரியாது, உங்க குடும்பத்துல கூட தெரியாது. ஆனா எனக்கு தெரியுமே எல்லாமே. Your person next to you doesn't know. No one knows, but I know everything about you. அப்பொழுதுதான் அவளுக்கு ஷாக் ஆகுது. That is when she is getting shocked. ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் குறித்து அவருக்கு சொல்றாரு, எப்படி தொழுது கொள்ளணும், எப்படி ஆராதிக்கணும்னு சொல்லும் பொழுது அவ சொல்றா, மேசியா எனப்பர் கிறிஸ்து வரப்போகிறார் என்று எனக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகிறார். So he's telling everything about him. He's telling how we need to worship the Lord and how everything needs to be done. That's when she's saying the Messiah is going to come and he will teach us all these things. ஹல்லேலூயா. உடனே அவர் சொன்னாரு, நான் தான்மா அந்த ஆண்டவர். So that's when Jesus told her, I am the Messiah. ஹல்லேலூயா. அதுதாங்க அவ வாழ்க்கையில் நடந்த கடைசி சம்பாஷணை. That was the last conversation that she had in her life. ஹல்லேலூயா. எப்போ ஆண்டவர் உன் வாழ்க்கையில் வராரோ அவ்வளோதான். சும்மா ஏசப்பா 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 செல்லம்லாம் சொல்லக்கூடாது. ஏதாவது நம்ம செய்யணும். When Jesus comes into our life, we shouldn't stop there by saying, oh my dear Lord, I love you, I love you. We need to do something. அடுத்தது பாருங்க, குடத்தை தூக்கி அப்படி போட்டா. So she takes that pot and throws it away. ஹல்லேலூயா. போய் ஊர்ல இருக்கிறவங்களாம் கூட்டின்னு வான்னு ஆண்டவர் சொன்னாரு. Did God tell her, go and bring everything from the village? படிச்சு பாருங்க, நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. எங்கேயா போய் ஊர்ல போய் நிறைய ஒரு 10 பேரை கூட்டின்னு வாமா, பிரசங்கம் பண்ணணும், ஒரு 10 பேரை கூட்டின்னு வா, நான் என்னை பற்றி சொல்லணும். சொன்னாரா? சொல்லுங்க. When we read that chapter, we cannot see anywhere where Jesus told her that go and bring 10 people, I want to sit and preach. எதுக்கு வந்தாலும் அந்த காரணமே இல்லை. தண்ணி பிடிக்க வந்தா தண்ணி குடத்தை அப்படி தூக்கி போட்டா ஓடுறா, பட்ல ஊருக்கு ஓடுறா. ஏன் ஓடனா? Hallelujah. She had come there to draw water, but she threw that vessel away and then she's running. Why did she run? Hallelujah. இந்த எதுக்கு வந்திருக்கிறோம் இந்த பூமிக்கு? 2 மாடி அடுக்கு வீடு கட்டவா வந்திருக்கிறோம் இங்க. Why have we come to this world? Have we come to this world to build two-story building? 2 வண்டி, 2 பைக், 2 கார் வாங்கி வச்சுக்க வந்திருக்கிறோம் நாம. Have we come to this world to buy 2 houses, 2 vehicles, 2 cars? நான் கூட இங்க வந்த கூட கேட்டாங்க, வீடு சொந்தமா? எங்க சொந்தம்? யாரு உங்க வீடு? சொந்த வீடு சொந்தமா உங்களுக்கு? So when we came to this place, they asked us, is your house your own house?
the houses that we are living in our own house. சர்ச்சை இருக்குதுங்கன்னா சொந்தமான்றாங்க. When we say we have a church, they are asking, is it your own church? சொந்தமா அப்படின்றாங்க. When we say we have a house, they are asking, is it your own house? ஹைதராபாத்ல எல்லாம் தான் கேக்குறாங்க. நான் கேக்குறேன், உங்களுக்கு பட்டா போட்டு வாங்கி இருக்கீங்களே, நீங்க சொத்த ஒண்ணா அதுன்னா நீங்க பாக்கெட்ல போட்டு எத்தனை போறீங்க மேல சொல்லுங்களே. அப்படி சொல்றீங்கன்னா வெச்சீங்களே, அது உங்க சொந்தம் தான் அது. Everyone in Hyderabad is asking the same thing. I'm asking you, you have a house of your own with all the papers, right? If you're going to die and go to heaven, are you going to put it inside your pocket and take it with you? உங்க பேர்ல ராஜசேகர் அப்படி என்றவருக்கு கொடுக்கப்பட்டது பேர் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ நீங்க செத்து விட்டீங்க, டப்பால போட்டுட்டாங்க. இப்போ என்ன பாக்கெட்ல அது அந்த டப்பால வீட தூக்கி போட போறாங்க இல்லையே, தனியா தான் போகணும். இப்போ யாருக்கு சொந்தம் அது? ஆண்டவருக்கு தான் சொந்தம். பூமியும் வானத்திலும் பூமியிலும் உள்ள சகல அதிகாரமும் எல்லாம் அதற்குள்ள எல்லாம் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. எல்லாம் ஆண்டவருடையது. So there's a paper and it's written so and so person has this property in his hand. So when you're going to die and go to the grave, are you going to take this house along with you? No. Then whose will it belong to? It belongs to God. Every authority in heaven and earth belongs to the Lord. ரெண்டு ரூமும் ஒரு வீடு சொந்தமா வாங்கிட்டா போதும். அந்த வீட்டை சுத்தி சுத்தி வர்றாங்க பாருங்க. ஐயோ அம்மா, அந்த வீட்டை சுத்தி 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 வீடு வந்து அது கோயில் மாதிரி தான் சுற்றி, கோயிலை சுற்றிறத நான் பார்த்துருக்கிறேன். வேறு ஏதாவது விக்கிரங்களை சுற்றி வணங்குறத பார்த்துருக்கேன். வீடை சுற்றி சுற்றி என்ன இருக்குது, எப்படி காலில் தள்ளி விட்டுன்னு கையில் எடுத்துக்கின்னு நாங்கள் டெய்லி பார்த்து தானே இருக்கிறோம். காலில் தள்ளி விட்டுன்னு ஒரு பூச்சி இருந்தால் தள்ளி விட்டுன்னு, ஏன் எல்லாமே வருமே வீட்டுக்குள்ளே, அதை தள்ளிட்டு இங்கே தள்ளிட்டு அந்த வீடு சுற்றி க்ளீனாக இருக்கணுமா. அந்த வீட்டு ரெண்டு ரூமு, ஒரு பாத்ரூமு, உள்ளே போகணும்னா கிச்சனில் ரொம்ப பயங்கரமாக இருக்கும், அது தெரியும் உங்களுக்கு. ஆனால் வெளியில் அவங்க சுத்தப்படுத்த அந்த பத்திரமா அந்த வீட்டை பார்த்துக்கிறாங்களாம். ஹல்லேலூயா. அடுத்து டப்பா இல்லையா, அந்த என்ன காஃபின் பாக்ஸ் உள்ளியா போட்டு எடுத்துன்னு போறாரு அவரு. So one house they are buying with 2 rooms and they will going around the house, going around it, around and around, kicking everything, taking a small dust that's falling even near the gate, a small insect also if it comes inside, they're going around pushing everything outside. Are you going to take that house along with you? அவர் காஃபின் பாக்ஸ் போட்ட உடனே அந்த வீட்டுக்கு இன்னும் 2 பேர் இருக்காங்க அடிக்கிறதுக்கு. When as soon as that person dies and is put in the coffin box, there will be many people standing behind fighting for that property. ஹல்லேலூயா. தூக்கி போட்டா கொடுத்த. She threw away that pot. அதுக்கு தான் வந்தா, தூக்கி போட்டா. That is the reason she came. But she threw away the pot. நீங்க தூக்கி போட்டீங்க வெச்சீங்க ஆண்டவருக்காக எதையாவது, ஆண்டவர் எடுத்துன்னு வந்து 10 கொடுப்பார் உங்களுக்கு. When you throw something away for God, he will give it back to you in 100-fold. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. The Bible says, I did not say. எதை நீங்கள் விட்டாலும் சரி, no matter what you give up for God, வீட்டையாவது சகோதரியாவது தாயையாவது தந்தையாவது யாரையாவது நீ விட்டாலும் சரி 100 மடங்கு 100 வீடு கொடுப்பாரு. 100 வீடு நீங்க யாராவது பார்த்திருக்கீங்களா? Be it your mother or father or brother or sister or your house or whatever it is, if you give it up for God, he will give it back 100-fold. Hallelujah. Amen. தூக்கி போட்டா கொடுத்த, தூக்கி போட்டா ஓடுறா, வேகமா ஓடுறா. She threw away that vessel and she started running fast. கர்த்தர் ஒரு வாட்டி நம்ம வாழ்க்கையில வந்து நம்மளை மீட் பண்ணிட்டாருன்னு வெச்சீங்களே, நம்ம வாழ்க்கை அப்படி இப்போ என்னெல்லாம் என்ன தெரியுங்களா, எங்க ஓடுறா, 6வது புருஷனை பார்க்க ஓடுறா இல்ல. ஹல்லேலூயா. என் ஃப்ரெண்டு கிட்ட போகணும், என் வீட்டுக்கிட்ட போகணும். வீட்டுக்கிட்ட மாத்திரம் இல்லை, அந்த கிராமத்தில் ஒருத்தரை விடக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாரும் வாங்க வாங்க வாங்கன்னு எல்லார்கிட்டையும் போய் சொல்றா. When God comes into your life, this is what you will do. She ran. Why did she run? To her 6th husband? No. She ran to her brother, to her sister, to everyone that she knew, to go and tell them about the Lord. நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. அந்த ஸ்திரீ தன் 28ஆம் வசனம், குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, வா, அப்பா கிட்ட அம்மா கிட்ட சகோதரி கிட்ட சொல்லல. ஹல்லேலூயா. குடும்பத்திட்ட போய், அப்பா நம்ம முதல்ல போய் நம்ம அக்கா கிட்ட சொல்லணும், நம்ம அம்மாட்ட சொல்லணும், நான் தங்கச்சிட்ட சொல்லணும், அப்படி இல்லை. ஜனங்களை நோக்கி பாருங்க. இதுதான் கர்த்தருடைய வாழ்க்கையில் வந்தாருன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஜனங்க கிட்ட போவாங்க, ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஜனங்களை நோக்கி வாருங்கள், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து வந்திருக்கிறார், வந்து பாருங்க முதல்ல என்று சொன்னாள். When the woman left her water pot beside the well and went back to the village and told everyone, come and meet a man who told me everything I ever did. Can this be the Messiah? So when God comes into our life, the place we will run to is to people. அந்த ஆண்டவரிடமிருந்து ஓடின இடத்திலிருந்து ஜனங்களை பார்த்த இந்த இடம் வரைக்கும் ஓடினா பார்த்தீங்களா, அந்த மிடில் இருக்கிற டைமில் அவ உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் அநேகம். அப்பா, இனிமேல் என் வாழ்க்கை மாறிவிட்டது, நான் மேசியாவை சந்தித்து விட்டேன், இனிமேல் நான் எனக்கு 5 புருஷனும் இல்லை 6 புருஷனும் இல்லை, இனிமேல் என் பழைய வாழ்க்கை இல்லை. ஓடினே சொல்லினே போகிறா, ஓடிக்கினே அவள் என்ன பண்ணுறா, அப்படியே வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்கிறா. நான் அங்கே போவேன், என் நண்பர்கிட்ட போவேன், என் சினதிக்கிட்ட போவேன், பக்கத்து வீட்டில் இருக்கிறாரில்ல, குடிச்சு நிற்கிறாரில்ல அவர்கிட்ட போவேன், அங்கே ஒரு 5 என் ஃப்ரெண்ட்
ஃப்ரெண்ட் இருக்கிறா, அவளுக்கு ஒரு 4 புருஷங்க இருக்கிறாங்க, அவகிட்ட நான் போய் சொல்லுவேன், எல்லார்கிட்டையும் நான் போய் சொல்லுவேன், என் வாழ்க்கை இனிமேல் அவ்வளவுதான் மாறிடுச்சுன்னு சொல்லி சந்தோஷமா அவ தீர்மானம் எடுத்துக்கொண்டே ஓடுகிறா. சார்ந்தவரை சந்தித்த இடத்திலிருந்து அந்த ஜனங்களை சந்தித்த வரைக்கும் அந்த மீட் டைம் இருந்து பாருங்க, ஓடின ஓட்டம், அங்கே நடந்த ஹிஸ்ட்ரி, அங்கே நடந்த சம்பவம், வாழ்க்கையில் அநேகம் அற்புதமான சம்பவம், மனமாற்றங்கள். From the time and as she started her running from the place she met Jesus till the place she met the people, and that in the time, in the intermediate time, as she was running and running, she's making decisions in her heart. There are changes happening within her. She's telling herself, I will not be the same. My life has changed completely. The Messiah has come into my life. I'm going to go to my sister and tell about him. I'm going to go to my brother and tell about him. And in that intermediate time, she's making a lot of decisions and determinations. இப்படி பார்த்துட்டு ஆண்டவர் பார்த்துட்டு திரும்பி ஓட ஆரம்பிச்சா பாருங்க. அப்போ ஒரே சந்தோஷம் அவளுக்கு. அல்லேலூயா, என் வாழ்க்கை இனிமேல் வரக்கூடாது, அல்லேலூயா, நான் மெஸ்ஸியா பார்த்துட்டு என் வாழ்க்கை இனிமேல் இப்படியே இருக்கக்கூடாது என்று சொல்லி அவள் அங்கேயே தீர்மானம், ரன்னிங்லேயே தீர்மானம் எடுக்கிறா. இவங்ககிட்ட நான் சொல்லுவேன், அவங்ககிட்ட நான் சொல்லுவேன், அவங்க வாழ்க்கையை நான் மாற்றுவேன், எங்கள் வாழ்க்கையை மாற்றுவேன், அடுத்தது நான் ஊருக்குள்ளே ஓடுவேன், எங்கெல்லாம் நான் பார்த்தணும் திருடன்களை, கொள்ளைக்காரங்களை எங்கெல்லாம் நான் பார்த்தணும் எல்லாம் அவளுக்கு தெரியும். ஏன்னா அவளே ஒரு பயங்கரமான ஆள், தெரியுங்களா? யாரெல்லாம் அந்த வேலை பண்ணுறாங்க எல்லாம் தெரியும். அல்லேலூயா, ஆமென். நான் என் நண்பிக்கிட்ட போவேன், அங்கே சிநேகிதிகிட்ட போவேன், அங்கே சொல்லுவேன்னு சொல்லி அவள் அங்கே தீர்மானம் எடுத்தா. அவளுடைய வாழ்க்கை அந்த ஓடுனா பாருங்க, அந்த இடத்துலயே அவளுடைய வாழ்க்கை மர்வமானது. As she meets Jesus and she turns back and starts running, her happiness is increasing, heart is filled with joy, and as she is running, she is making decisions. She is telling, oh, I know that man, he does these mistakes, I know this man is a sinner, I will go to him, because she was a kind of a person like that. So she knows everyone in that field who does all those things. So she is planning inside her mind that I'm going to go to them, I'm going to tell about God to them. And in this intermediate time, she's making decisions and she's planning how to tell about God to them. பார்த்தேன்னா ஆண்டவரை சந்திச்சிட்டா போதும், வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்குவாங்க சில பேர். Some people, as soon as they meet God, it's enough, they'll come and sit at home. ரட்சிக்கப்பட்டியா, அபிஷேகம் வாங்கிக்கிறியா, அபிஷேகம் பொந்தினா பண்ணி ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், போ நேரா. Did you accept God as your person? Yes, I did. Did you receive the Holy Spirit? Yes, I did. And ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் வாங்கினா நேரா எங்க போவீங்க? If you receive, தெரியாது எங்க போவீங்கன்னு. If you are saved and if you have received the Holy Spirit, where will you go? I don't know. மேல் ஆவியானவர் இருக்கிறார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்க என்னை அனுப்பி இருக்கிறாரு. அப்படிதான் ஆண்டவர் நம்ம அனுப்பி இருக்கிறார், சும்மா இல்லை. நீங்க போய் உலகம் எங்கும் போய் அல்லேலூயா சுவிசேஷம் அறிவியுங்கள் என்று கர்த்தர் சொன்னாரு. God has anointed us so that we will comfort the broken hearted. That is the reason God has anointed us and he has come into our lives. We have to go everywhere and tell about the gospel of God. ஒரு வாழ்க்கையில ஆண்டவர் வந்துட்டார்னா அல்லேலூயா வீட்ல போய் உட்கார மாட்டாங்க. எங்க போனா? வெளியில போனா. God comes to someone in someone's life, they won't sit at home. Where did she go? She went out. அல்லேலூயா. உடனே என்ன பண்ணா? மற்ற ஜனங்கள்கிட்ட போய் சுவிசேஷம் சொன்னா. உண்மையான ஒரு ஆண்டவருடைய பிள்ளை உண்மையா அந்த ஆண்டவரை சந்திச்சிருந்தானா, உண்மையா அப்பா கிறிஸ்டியன் நானும் கிறிஸ்டியன், எங்கள் அப்பா டேவிடு நானும் டேவிடு, போ என் பிள்ளைக்கும் டேவிடு, அப்படியெல்லாம் அது கிடையாது. உண்மையாக ஆண்டவர் ஒருத்தன் வாழ்க்கையில் வந்தால் அவங்க வாழ்க்கை என்ன ஆகும்னா அப்படியே மறுரூபமாகும். இப்படி தான் பண்ணுவாங்க, மற்றவங்களை போய் சொல்லுவாங்க. If you are truly a child of God, a person, if she has truly accepted Jesus as a personal savior, will not sit at home but will go like this and tell about the word of God. Oh, my father is David, so I'm also David. Oh, my child will also be David. It's not that. அல்லேலூயா. தூக்கி போட்டா, தண்ணியும் வேணாம், இந்த தண்ணியும் வேணாம், இந்த உலகமாக வேணாம், இந்த உலகத்தில் இருக்கிற தண்ணியை வேணாம், குடத்தை தூக்கி விசிறடிச்சிட்டா. She threw away that pot away. She said, I don't want this water, I don't want anything of this world, and she threw it away. பாருங்களேன் என்ன போட்டிருக்குது, குடத்தை வைத்து விட்டா. 5ஆம் அதிகாரம், left her water pot. குடத்தை வைத்து விட்டு, அதுதான் தூக்கி போட்ட குட, இந்த தண்ணீர் மேல வேண்டாம் எனக்கு. She left her water pot there. She said, I don't want this water anymore. அது வேண்டாம், இனிமேல் எனக்கு கிடைச்சிருச்சு. I don't need that anymore. I received it. எனக்கு கிடைச்சிருச்சு, நானும் சும்மா இருக்க மாட்டேன். I got it and I'm not going to be silent. நானும் சும்மா இருக்க மாட்டேன். I won't be silent. ஏன்னா எனக்கு கிடைச்சிருச்சு, மற்றவங்களுக்கு நான் சொல்லுவேன். I got it, I received it, I will not be silent. I will also give it to others. இந்த அம்மாவுக்கும் பேர் இல்ல, அந்த சின்ன பொண்ணுக்கும் பேர் இல்ல. This woman also doesn't have a name. The little girl there also doesn't have a name. ஆமா, நல்ல பேரு ரூத்து. நீங்கள் எதுவும் கோச்சிக்காதீங்க, நல்ல எலிசபெத்து, ரூத்து, எஸ்தரு, நவோமி எல்லாம் நல்ல பேர் இருக்குது. You all have got many beautiful names. Do not get offended, but Ruth, Elizabeth, it's all a very beautiful name. நல்ல பேர் வைங்கம்மா.
நல்ல பேர் வைங்க, வீட்டில் பிறந்தவனே தான் நல்ல பேர் வைங்க. As soon as someone is born, immediately they say, please give a nice name. அம்மா ஒரு பேர், மாமியார் ஒரு பேர். Mother will keep a name and the mother-in-law will keep another. ரெண்டு பேரும் பயங்கரமான பேர். தானியேல், மோசே, யோசேப்பு, அண்ணா யோசுவா எல்லாம் தான் பேர். சூப்பரா இருக்கும் பேர். Both of them will keep wonderful names, Moses and Joseph. ரெண்டு பேருக்கும் பேர் இல்ல. சின்ன பொண்ணுக்கும் சிறு பெண்ணு, அவளுக்கும் ஒரு ஸ்திரீ. But these two women do not have a name. அவ அடிமை, அவளுக்கும் பேக்ரவுண்ட் இல்ல, இவளுக்கும் பயங்கரமான ஸ்திரீ. ஒண்ணுமே இல்ல. This woman, this girl here doesn't have a background. She's a slave, and this person here has a very terrible பெரிய பேக்ரவுண்ட் இருக்கலாம், 10 வீடு இருக்கலாம், பெரிய ஸ்தானம் இருக்கலாம், அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் முன்னாடி ஆண்டவருடைய பிள்ளையானா, ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் உண்மையில இருக்கிறாருன்னா, அல்லேலூயா, நீ பெரியவனோ சின்னவனோ, கருப்போ வெள்ளையோ, பணக்காரனோ ஏழையோ, கண்டிப்பா அபிஷேகம் பெற்றவன் சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ ஆண்டவருக்காக எதையாவது செய்வாங்க. If you're, no matter how big you are, how many houses you hold, it doesn't matter at all. It's nothing whether you are rich or poor, you're black or you're fair. No matter if you're tall or if you're short, if you have received the Holy Spirit, you have received Jesus, you will not keep quiet. ஆமென். ஏன்னா பரிசுத்தாவின் உள்ள இருக்கிற அந்த குழந்தைக்குள்ள இருக்கிற இந்த ஸ்திரீக்குள்ள வந்துட்ட பிறகு சும்மா இல்லை, அவங்க எல்லாம் ஓடினாங்க. Because the Holy Spirit came into that little girl and also the Samaritan woman. Hence they were not keeping quiet, they ran. அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா? But were you blessed by the word? இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதித்திருந்தால், if this word has blessed you, ஆமென், நீங்கள் நோட்டிஃபிகேஷன் என்னை அனுப்புங்க, எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொல்லி. Please send a word that it really blessed you. அல்லேலூயா. நாளை கூட சாயந்தரம் 6 மணிக்கு நாம் இந்த இடத்துல வருவோம். சகோதரி பாலா சாம்சன் அவர்கள் செய்தி கொடுப்பார்கள். Tomorrow again at 6 p.m. we'll all meet in the same place and Sister Bala Samson will be sharing the word. Amen. Hallelujah. பரிசுத்த நமக்குள்ள யார் இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர். Who is within us? It's the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது சிம்சோன் எப்படி இருந்தாரு? When the Holy Spirit was within Samson, how was he? உள்ள இல்லாத போது எப்படி இருந்தாரு? How was he when he didn't have the Holy Spirit? அப்படிதான் உள்ள நான் ஆவியானவர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இல்லாத போது இருந்தார் பார் சிம்சோன். அப்படி இருக்க கூடாது. நிறைய பேர் அப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. We should not say that I have the Holy Spirit and be like how Samson was when he didn't have the Holy Spirit. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless us. நாம் ஜெபம் பண்ணுவோம். ஷாலினா அவர்கள் வேர்ல்டுக்காக ஜெபம் பண்ணுவார்கள். Let us pray for the world. Hallelujah. Thank you Jesus. Amen. Thank you Father. Lord, I pray for the world, oh Lord. I pray, Lord Jesus. ஆண்டவரே, இந்த உலகத்துக்காக நாங்க ஜெபம் பண்ணுகிறோம். For all the nations and the leaders, oh Lord. எல்லா தேசத்தின் தலைவர்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணுகிறோம். Lord, I pray that you give them wisdom and good health. ஆண்டவரே, நல்ல ஞானம், சுகத்தை, பலத்தை தாங்க ராஜா. God, I pray for the Lord Jesus explosion that happened in Beirut, Lebanon, Lord. ஆண்டவரே, தகப்பனே, லெபனான்ல நடந்திருக்கிற பயங்கர வெடி விபத்துக்காக நாங்க ஜெபம் பண்ணுகிறோம். God, I pray for the affected people in that area. ஆண்டவரே, அவங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணுகிறோம். God, there is going to be a lot of long term effect side effects going on there, Lord. ஆண்டவரே, நிறைய ஆண்டவரே பின்விளைவுகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் ஏற்பட்டிருக்கிறது ராஜா. I don't know how many people have lost their property, their certificates, Lord. ஆண்டவரே, எவ்வளவு பேர் இழந்து போனாங்களோ, இறந்து போனாங்க, சொத்துக்களையும் சர்டிபிகேட்டுகளையும் உடைமைகளையும் இழந்து போனவங்க எவ்வளவோ பேர் வேதனைப்படுகிறார்கள் ஆண்டவரே. God, I pray that you give them the comfort, Lord Jesus. ஆண்டவரே, அவங்களுடைய ஆறுதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். I pray, Lord Jesus, that you will save this world from every natural calamity. ஆண்டவரே, இயற்கை எல்லா பாதிப்புகளிலிருந்து இந்த உலகத்தை விடுதலை செய்யும். Lord, I pray that Lord Jesus that you will control corona more, Lord Jesus. ஆண்டவரே, இந்த கொரோனா கண்ட்ரோல் பண்ணி ஆண்டவரே தகப்பனே நீர் அற்புத சுகத்தை விடுதலை கட்டளையிடுங்க. Lord Jesus, I pray that you take away every fear and violence away from this world. ஆண்டவரே, எல்லா பயத்தையும் எல்லா கொடூரத்தையும் ஆண்டவரே மூர்க்கத்தனத்தையும் ஆண்டவரே பயங்கரத்தையும் இந்த உலகத்தை விட்டு எடுத்து போடுங்க ராஜா. God, may people love each other the way they love themselves. ஒவ்வொருவரையும் மக்கள் நேசிக்கணும், அன்பு செலுத்தணும் ஆண்டவரே. God, I pray for every churches and pastors around the world, everywhere, oh Lord Jesus, to Lord preach you and you alone, oh God. ஆண்டவரே, இந்த உலகத்து முழுவதும் இருக்கிற ஆண்டவரே எல்லா ஊழியக்காரர்கள் சுவிசேஷகர்கள் உம்மை மாத்திரம் ஆண்டவரே மேன்மைப்படுத்தணும், உம்மை பிரசங்கிக்கணும் ராஜா. Lord, I thank you, Lord, for keeping us safe all through these days. இந்த நாட்கள் எல்லாம் எங்களை பத்திரமா நீர் பாதுகாத்து கொண்டிருக்காக நன்றி சொல்லுகிறோம். In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நான் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நான் பேசுகிறேன். இதோ இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். ஒருவேளை இந்த லைவ் முடிந்து விட்டிருக்கலாம். இந்த நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் நான் பேசுகிறேன். I'm speaking to each one of you who are watching here. Maybe this can get over, but I'm speaking to each one who's here. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. The Holy Spirit has been given to you. அபிஷேகம் உங்களுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. You have been anointed. ஆமென். நீங்க நிற்க இல்ல, உட்கார இல்ல, ஓடி போக ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் இறந்தவர்களையும் சிறைப்பட்டவர்களை நீர் மீட்க தான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். You have given the Holy Spirit so that you should not that you will sit or you will stand, but to run. இந்த நாளிலே ஒரு முடிவு எடுங்க.
take a decision today. கர்த்தருக்காக நான் எதையாவது செய்வேன். I will do something for God. எதையும் செய்ய முடியல, அட்லீஸ்ட் சர்ச்சில போய் நான் வேலை செய்வேன். If you're not able to do anything else, at least go to church and work. ஆமென். நான் உயிரற்றவன் அல்ல, நான் உயிருள்ளவன். அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறது. I'm not dead, I'm alive, I'm anointed. நான் பாஸ்டருக்கு போய் உதவி செய்வேன். I will go and help the pastor. worship leaderக்கு பக்கத்துல போய் நான் நிப்பேன். I will go and stand next to the worship நான் leader. மைக் PA சிஸ்டத்துல எனக்கு உதவி செய்வேன். I will help them in the PA system and in the mic system. அது மாத்திரம் இல்ல, கஷ்டப்பட்டு வரவங்கிட்ட நான் ஆண்டவரை பத்தி நான் சொல்லுவேன். I will tell about Jesus to everyone who is broken hearted. எந்த வேலையாவது நான் செய்வேன். No matter what it is, I will do it for God. ஆமென். ஓடி போய் அந்த ஸ்திரீ ஓடி போய் கொடுத்த தூக்கி போய் விட்டு வந்து பாருங்க, வாங்க வாங்க வாங்க, நான் ஒரு அதிசயம் பார்த்தேன், நீங்க வந்து பாருங்க, அந்த வார்த்தை தான் சொன்னா. அதையாவது நான் செய்வேன் என்று சொன்னான். The lady threw the water pot away, ran and just told, come and see the Messiah. At least do that. அந்த சின்ன பெண்ணு சொன்னா, நாகமான பெஜமானிடம், நீங்க அங்க போங்க, போய் பாருங்க அற்புதத்தை என்றார். இந்த ஸ்திரீ சொன்னால், நீங்க வாங்க இவரை பாருங்க என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆக மொத்தம் கர்த்தரிடம் நீ கொண்டு வருவதிலே அந்த பாரத்தோடு கூட இருக்கபடியா நான் ஜெபம் பண்ணுகிறேன். Even the little girl said, go and see, go and get healed. And even that Samaritan woman said, come and see the Messiah. So ultimately you need to bring people to Jesus. ஆமென். அப்படியாக ஆண்டவரை கொண்டு வருவதற்கு தான் உங்க மேல அபிஷேகம். You have been anointed to bring people to Jesus. Have that burden for souls. அதுக்கு தான் கர்த்தர் உங்க இடத்துல வந்தாரு. That is the reason God came to you. அதற்கு தான் உங்க பிள்ளையா அவர் பிள்ளையா மாற்றினார். God, that is the reason he has accepted you as his child. இந்த நாளில கூட நீங்க ஒப்புக்கொடுங்க. Even today surrender நான் சும்மா இருக்க மாட்டேன் இனிமேல. I will not keep quiet again. அழிந்து போகிற இந்த உலகத்திலே This terrible and dying world, நான் யாரையாவது நான் காப்பாற்றுவேன். I will save someone here. யாரையாவது நான் காப்பாற்றுவேன். I will save someone. என் இயேசுப்பா கிட்ட நான் கொண்டு வருவேன். I will bring them to Jesus. இயேசு கிட்ட நான் கொண்டு வருவேன். I will bring them to Jesus. நான் கொண்டு வருவேன், சும்மா இருக்க மாட்டேன். I will not keep quiet. I will bring them to Jesus. ஆமென். இந்த உலகத்துக்காக ஓடினது போதும். It's enough that I ran for this world. நான் எதை பின்னாடி ஓடுனா அதை தூக்கி போடுறேன் நானு. I'm throwing away everything that I've been running behind. குடத்தை தூக்கின்னு வந்தா குடத்தை தூக்கி போட்டா. இந்த நாள்ல உங்க கையில மொபைல் இருந்தனா அந்த மொபைலை தூக்கி போடுங்க. She bought the water pot and she threw it away. Whatever you bought, be it your mobile, throw it away. போதும். கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வேதத்தை எடுங்க கையில. Enough. Take the word of God in your hands. கர்த்தருக்காக நான் ஓடுவேன். I will run for the Lord. ஆண்டவரே, இந்த நாள்ல தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி. God, I pray, Lord, that you bless each and everyone who is taking அவர்களோடு this கூட decision. இருங்க தாரஜா. Lord, be with them, God. இந்த வார்த்தை அவங்களுக்குள்ளே கிரியை செய்வதாக. Let this word work in them, Lord Jesus. எழும்பி பிரகாசிப்பார்களாக. May they rise and shine, O God. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name, O Lord. Amen. The grace of the Lord Jesus Christ, the love of God, the sweet fellowship of the Holy Spirit be with you all forever and ever. Amen. ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு ஆராதனை இருக்கிறது. Early morning Sunday 8:30 a.m. we have our Sunday service. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை இரவு ஜெபம் நாங்கள் நடத்துகிறோம். இரவு 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும். So every fourth Friday every month we'll be having an online prayer on Zoom starting from 10 p.m. to 1 a.m. Fourth இல்ல, maybe fifth கூட வரலாம். Last Friday of the month. Every month last Friday 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் எல்லா பகுதிகளிலிருந்தும் மக்கள் இதில் கலந்து கொள்ளுகிறார்கள். பிரசங்கிகள் கலந்து கொள்வார்கள். ஜூம்ல அது கலந்து கொள்ள வேண்டும் என்பவர்கள் நீங்கள் எங்களுக்கு செய்திகளை அனுப்பலாம். இமெயிலில் நீங்கள் அனுப்பலாம். செய்திகளை வெப்சைட்டில் போய் பாருங்கள். இமெயிலில் அனுப்பலாம். உங்கள் மொபைல் நம்பர் அனுப்பலாம். நாங்கள் ஜூம் ஐடி உங்களுக்காக அனுப்பி வைப்போம். So people from all over are coming and participating. If you're interested, you can check out the website and you can send us a message. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless us. ஆமென். ஆமென். எழும்பி வரும்